வருவோம் இந்நாளிலே, அழிந்திடும் மக்களுக்காய் பரிதவிப்போம், இயேசுவின் அன்பினை எடுத்து கூறுவோம். அழிந்திடும் மக்களுக்காய் பரிதவிப்போம், இயேசுவின் அன்பினை எடுத்து கூறுவோம். சேனை வீரனாம், சேனை வீரனாம், இந்தியாவை மீட்டிடும் சேனை வீரனாம், இந்தியாவை மீட்டிடும் சேனை வீரனாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மையப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக, சியோன் மறை நிகழ்ச்சிகள் மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து ஜெபிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவை அறிமுகப்படுத்தும் போது, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் தம்முடைய பார்வையிலே ஒரு தலைவனாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக, மற்றவர்கள் மத்தியிலே சாட்சி உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டிய முக்கிய காரியங்களிலே ஒன்று, யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்திலே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை அன்றைக்கு மோசேயின் மூலமாக நிறுவும்படிக்கு ஆண்டவர் ஒழுங்கு பண்ணின போது, அங்கே பெசலெயேல் என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தேவ ஞானத்தால் நிரப்பினார். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஒரு ஊழியன், ஒரு வாலிபன், ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருப்பது உண்மையானால், மனித ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம் பெற்றிருப்பார்கள். எல்லாவற்றையும் யோசித்து செய்ய, யூகித்து செய்ய, அவசரமா பண்ணிட்டேன், அவசரமா பேசிட்டேன், அவசரமா முடிவெடுத்துட்டேன்னு சொல்லாம யோசித்து செய்வர்களாக, யூகித்து செய்வர்களாக அவள் இருப்பார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய காரியம் என்று சொல்லும் போது, ராஜாவினுடைய அரண்மனை எவ்வளவு அழகுபடுத்தப்பட வேண்டுமோ அதுபோல்தான் குடும்பங்களும், தேவனுடைய பணி செய்கிறவர்களும் இருக்கிறாள் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் ஞானத்தை ஆண்டிடத்தில் கேட்க வேண்டும். சாலமன் ஞானத்தை கேட்டபோது அவருடைய வாழ்க்கை அரசாட்சி புகழ்ச்சியாக மாறியது. அருமையானுடைய மோசைக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார். எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனத்திலே, யோசுவா தேவன் ஞானம் பெற்றிருந்தான் என்று ஆண்டவர் குறிப்பிடுவார். ஞானத்தை பெற்ற ஒரு தலைவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தவும் அவர்கள் 12 கோத்திரங்களை பங்கிட்டு கொடுக்கவும் முடியும். நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. நாம் உண்மையாகவே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பது உண்மையானால், நாம் உண்மையாகவே நாம் தேவ ஞானம் பெற்றிருப்போம். 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்திலே அங்கே பெத்தேலிலே தீர்க்க தரிசனம் சொன்ன மனிதனை பார்க்கிறோம். எரேமியா ஆண்டுடைய வார்த்தையை மீறி ஆண்டுடைய பலிபடத்திலே ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த பலியை இவர் செய்த போது, அங்கே பெத்தேலின் தீர்க்க தரிசிக்கு ஒரு கட்டளை, நீ போன வழியாக திரும்பாமல், போன இடத்தில் நீ புசியாமல் என்று ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, கிழவனான தீர்க்கதரிசி மூலமாக வழி விலக செய்த போது, அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினதனால் சிங்கம் அவனை கொன்று போட்டது. நம் வாழ்க்கையிலே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக நாம் இருப்போமானால், தேவன் சொன்னதை செய்வோம், தேவன் சொல்லாததை செய்ய துணிய மாட்டோம். அது யார் எவ்வளவு பெரியவளாக இருந்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அது கிழவனான கள்ள தீர்க்கதரிசி என்று அறிந்து கொள்ளுங்கள். குறுக்கு வழியிலே தவறான ஆலோசனை சொல்லுகிற இப்பேற்பட்டவர்கள் வரும் பொழுது, நான் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் கவனமாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் உண்மையாகவே நம்மை தெரிந்து கொண்டது உண்மை. ஆனால் நமக்குள்ளே நல்ல தரிசனங்கள் இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எலிசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் குடியிருந்த இடம் நெருக்கமாக இருந்தது. ஆனால் அவளுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? நாங்கள் ஆளுக்கு ஒரு உத்தரத்தை வெட்டுவோம், நாங்கள் எங்களுடைய கூடாரத்தை பெரிதாக மாற்றுவோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இருக்கிற நிலைமை அல்ல, இன்னும் பெரிதாக மாறுவோம். இருக்கிற அனுபவங்கள் அல்ல,
இன்னும் பெரிய அனுபவங்களை கேட்போம். அதற்காக அவர்கள் செய்த காரியம் இணைந்து செய்தார்கள். எலிசாவை அழைத்து கொண்டு போனார்கள். கோடரி இரவலாக வாங்கினாலும் அவர்கள் வெட்டினார்கள், செயல்பட்டார்கள். நம் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகருக்கு தரிசனம் இருக்கிறது, செயல்பட மாட்டார்கள். அநேகருக்கு தரிசனம் இருக்கிறது, பிரச்சனை வந்தவுடனே பயப்படுகிறார்கள். கோடரி விழுந்து விட்டதே. இல்லை அருமையானவர்களே, கோடரி விழுந்தாலும் கோடரியை எடுப்பதற்கு ஒரு எலிசா உண்டு. ஆம், பிரச்சனைகள் செயல்படுகிறவர்களுக்கு வரும். ஆனால் அதன் மத்தியிலே அங்கே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது உண்மையானால் அந்த பிரச்சனைகளை நாம் வெற்றியாக, ஜெயமாக மாற்றுவதாக நாம் இருப்போம். உண்மையாகவே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பது உண்மையானால் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். நமது வாழ்க்கையில உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரால் இந்த அழைப்பை நான் பெற்றுதான் இந்த காரியங்களை செய்கிறேன் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? அருமையானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு வழிநடத்துவார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தான் என்னை அழைத்தார் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் எல்லா மக்கள் மத்தியிலும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் தலைவனாக, சாட்சியாக நீங்கள் கடந்து வருவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. நம்ம பலவீனர்களாகிய நம்மை அவருடைய ஆவியினாலே ஆண்டவர் பலவான்களாக மாற்றி இருக்கிறார். நாம் பலவீனர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலவான்கள் என்று சொல்லும்படிதான் சொல்லி இருக்கிறார். ஆனால் ரோமர் 15:1 வாசிக்கிறோம், பலவான்களாகிய நீங்கள் பலவீனர்களை தாங்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை பலவானாக மாற வேண்டும். நாம் என்றைக்கும் பலவீனர்கள் என்று சொல்லுவதல்ல, தேவனுடைய பலத்தை பெற்று பலவீனர்களாகிய, குறையுள்ளவர்களாகிய, வாழ்க்கையில் சோர்ந்து போகிறவர்களை, வழுகி போகிறவர்களை தூக்கி எடுக்கிறவர்கள் தான் உண்மையான தேவன் தெரிந்து கொண்டவன். நம்முடைய ஆண்டவர் பலவீனராகத்தான் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார், தொங்கினார். ஆனால் அவர் பலமுள்ள அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியை நமக்கு அருளி செய்திருக்கிறார். இன்றைக்கு பலவீனத்தோடு நாம் ஊழியங்கள் செய்யலாம், பலவீனத்தோடு எல்லாம் நடப்பித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் மூலமாக நம்மை பலவான்களாக மாற்றி பலவீனர்களுக்கு நாம் நன்மை செய்கிற மக்களாக ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலே கடினமாக உழைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடினமாக நல்ல பிரயாசப்படுகிறவன் முந்தி பலனை பெற்றுக் கொள்ளுவான். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பிரயாசத்தை நாம் படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் இரவு முழுதும் பிரயாசப்பட்டோம், நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம் என்றுதான் அன்றைக்கு பேதுரும் யோவானும் அந்திரேயாவும் யாக்கோபும் சொன்னார்கள். ஆனால் அதிலேயும் அந்த வெறுமையின் மத்தியிலும் தங்கள் படகை கொடுக்க, தங்கள் ஜீவியத்தை கொடுக்க அவர்கள் ஆயத்தப்பட்ட போது அவர்கள் நிரம்பி வழிகிற நன்மையை பெற்றார்கள். இன்றைக்கு நீங்கள் கடின உழைப்போடு நீங்கள் வெறுமையோடு காணப்பட்டாலும் இந்த வருடத்தில் இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் குறிப்பிடுவீர்களானால், கண்ணீர் வடிப்பீர்களானால் ஆண்டவர் எல்லாம் மேன்மையாக செய்வார். ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் ஒழுங்காக இருந்தால்தான் கட்டடம் நிலைக்கும். அதுபோல நமது வாழ்க்கையிலே எல்லாம் ஒழுங்காக இருக்க வேண்டும். எல்லாம் வாழ்க்கை ஒழுங்காக இருக்க வேண்டும், குடும்பம் ஒழுங்காக இருக்க வேண்டும், தனிப்பட்ட ஜீவன் ஒழுங்காக இருக்க வேண்டும், நம்முடைய நடைமுறைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா பகுதிகளிலும் மற்றவர்கள் குறை சொல்ல முடியாத ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். தாவீதினுடைய அரசாட்சியில் கூட 1 நாளாகமம் 23 அதிலிருந்து 27ஆம் அதிகாரம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசாட்சிகள், ஆராதனைகள், பிரபுக்கள், இராணுவம் என்று பார்க்கிறோம். என்ன தெரியுமா? வயது முதிர்ந்த நாட்களிலே ஒரு பெரிய பொறுப்பை தன்னால் செய்ய முடியாத தாவீது இளம் வயதுள்ள சாலொமோனை அரசாட்சிக்கு அமர்த்திவிட்டு காலோண்டி நிற்கிறார். ஒழுங்குள்ள நம்முடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஞானமுள்ள காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவோமா? ஆண்டவரிடத்திலே இன்றைக்கு நல்ல கடின உழைப்பை நாம் விரும்பி கேட்போமா? கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்களெல்லாம் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கு நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல தலைவர்களாக, நல்ல தேவனுடைய மக்களாக இங்கு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள்
நல்ல குடும்ப தலைவர்களாக, நல்ல அநேகருக்கு நன்மை செய்கிற பொறுப்புள்ளவர்களாக அவர்கள் விளங்குவதற்கு இன்றைக்கு இந்த செய்தி அவர்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஞானம், பொறுப்புகள், கடின உழைப்புகள், ஒழுங்குபடுத்துதல் இவள் வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக. ஆண்டவரே, ஒழுங்குபடுத்தப்பட்ட எங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அதிசயம் செய்கிறேன். ஆண்டவரே, நோய், சரீர பிரச்சனைகள், குடும்ப பாதிப்புகள், இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கிற இவர்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு படகு நிரம்பினது போல நிரம்புவதாக. கோடரி விழுந்து போனாலும் மிதக்க பண்ணும்படிக்கு ஒரு அற்புதமான வல்லமை அங்கு செயல்படுவதாக. ஆண்டவரே, எலிசாவிலும் பெரியவராக எங்கள் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் தரிசனங்களை பெருக பண்ணுகிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய தரிசனத்துக்கு ஏற்றபடி அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை ஆசீர்வதியும். சரீரத்தில் நோய்கள், பிரச்சனைகள் இன்றைக்கு நீங்கி போவதாக. வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கண்டு தலைவர்களாக மாறுவார்களாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.